தன்னுடைய கணக்குல இந்த தடவை தப்பு பண்ணிட்டான்டா. கடவுள் கணக்கு என்னைக்குமே தப்பாதுப்பா. அவன் தான் கரெக்டா என்ன உள்ள தள்ளிட்டானே. ஆமா, உன்னை உள்ள தள்ளிட்டான், எங்களை தண்டனை அனுபவிக்க வச்சுட்டான். இந்த பாரா, என்னுடைய மகள் இல்ல, உன்னுடைய தங்கையோட கல்யாணத்துக்காக நீ திருடுன. இந்த பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்காக நீ திருடன்னு ஒத்துக்கிட்டேன். உண்மை தெரியாம இந்த பாவி ஒன்னு அடி அடின்னு அடிச்சப்போ நீ செய்த தியாகத்தை எல்லாம் மறைச்சு இன்னைக்கு திருடனா நின்றுட்டு இருக்க. நல்லவன் நீ உள்ள இருக்க, நான் வெளியே இருக்கேன். அதனாலதான் சொல்றேன், கடவுள் இந்த தடவை நிச்சயமா தன்னுடைய கணக்குல தப்பு பண்ணிட்டான். அப்பா, இப்ப உங்களுக்கு உத்தியோகம் வசந்து போச்சு. நீங்க சப் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டீங்க. உங்க மகனுக்கு ஸ்வீட்ஸ் கொண்டாடல? ஸ்வீட்ஸா? ஏண்டா அப்பனையே கேலி பண்றியா? வாழ்க்கையிலேயே முதல் தடவை அப்பா அழுதது சப் இன்ஸ்பெக்டர் அண்ணனைக்குதான். என் கௌரவத்தை உயர்த்துறதுக்காக தன் கௌரவத்தை குறைச்சுக்கிட்டாமா. அதை அடகு வச்சு என்ன சப் இன்ஸ்பெக்டர் ஆக்கிட்டாமா. அந்த நல்லவி எனக்கு வீட்டுல இருந்திருந்தா நான் ஒரு பெரிய விழாவை கொண்டாடி இருப்பேன்னு சொல்லி சொல்லி அழுதாருண்ணா. ஆமா, அழுதாங்க. அதெல்லாம் சும்மாடா. நான் ஏன் அழணும்? ஏங்குறேன். ஏங்குறீங்க? உண்மையிலேயே பாசத்துக்காக நீங்க ஏங்குறீங்க. என்ன மகனை பிடிச்சு கொடுத்துட்டு அப்ப பேரும் பதவி வாங்குறான்னா ஏங்காம என்னடா செய்வான்? நீங்க திருட இல்ல, சத்தியமா திருட இல்ல. ஆமா, நீதான் பறி கொடுத்தவளாச்சே. நீ திருடனா இல்லையாங்கிற உண்மைய ஓ ராதா கிட்டே பேசிக்க. பாக்கமல நீங்களும் இருங்க. இல்லன்னா உன் ராதான்னு நீங்க உரிமையோட சொன்னீங்களே, அது அவர் இல்லம் பாரு. பேரை மாத்தி இதை ஏமாத்துறது அவர் பழக்கம். இவ்வளவு தியாக எண்ணம் உள்ளவன் ராதா விஷயத்துல ஏண்டா துரோகியான? நீ அவளுக்கு கல்யாணம் பண்ணி நிச்சயம் ஆச்சா இல்லையா சொல்லு. அப்புறம் ஏன் நிச்சயதார்த்தத்துக்கு வராம நீங்க? ஓட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. என் வாழ்க்கையை உங்களுக்கு அர்ப்பணம் செஞ்சுட்டேன். என்ன ஏமாத்தணும்னு உங்களுக்கு என்ன அவசியம்? இந்த பூட்டு ரிப்பேர் செய்யறவனே பூட்டை உடைக்கிறவங்க பிடிச்சுக்கிட்டாங்க. நிச்சயதார்த்த தன்னைக்கு நான் என் வீட்டை விட்டு புறப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ சார், யாரு? நல்ல வேளை இங்க இருக்கீங்க. என் பீரோட சாவி தொலைஞ்சு போச்சு. தயவு செஞ்சு வந்து திறந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப சௌகரியமா இருக்கும். இன்னைக்கு என் வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷமான நாள். அதுக்காக புறப்பட்டு இருக்கேன். நாளைக்கு வர்றேன். பிளீஸ் பிளீஸ், நாளைக்கும் தள்ளி போட முடியாது சார். நான் இன்னைக்கு ராத்திரி எப்படி பம்பாய் போயாகணும். அதுக்கு அவசியமான பத்திரங்கள்லாம் அந்த பீரோல தான் இருக்கு.